ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம டிக்ஷன் ஐடி தான் ஆரம்பிப்போம். டிக்ஷன் ஐடியில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ப்ரோ ரீசெட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே இல்லைங்க இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டே இப்படி அழகாக இருக்கும். இது என் ஃப்ரெண்ட் ஐடி தான். அது உங்களை பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ ஃபஸ்ட்டாக தான் போகாதே. பைலட் ஹெல்மெட் போட்டுருங்க ஃப்ரெண்டு. அது கழட்டிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. அதுக்கு கழட்டிட்டு காட்டுறேன். கழட்டிக்கணா கட்டல இதுக்கு வந்து இங்கேயே கழட்டிக்கலாம். இது இல்லைன்னா இதாக இருக்குங்களா ப்ரோ இதை வச்சுக்கலாம் நீங்கள் எடுத்துக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால இது இப்படி இருக்கும். இப்படி பொறுமையாதாகவும் இப்படி அழகடிக்கலாம். எம்மொன்னு அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு இருக்கும்னா இப்படி வச்சு இப்படி விடுற மாதிரி இருக்கும். இது டேமேஜ் வெயிட் பண்ணுங்க. அந்த டேமேஜ் ஃபர்ஸ்ட் டேமேஜ் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேமேஜ் விடணும்னா பக்கத்துல நின்று போகணும். ஐயோ வெயிட் பண்ணு. செகண்ட் பவர் வைப்பா. அதுக்கு செகண்ட் பவர் இப்படி இருக்கேன். 2 டேல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா இப்படி வரலாம். அழகா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அழகா வரலாம். இதுல எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பவர். இப்படி விட்டோன்னா அழகா இப்படி போகும். இதுவும் எனக்கு பிடிக்கும். இந்த இது டைல் மாதிரி போகும். இப்போ போய் அங்கே சுற்றுது பார்த்தீங்களா, ஸ்பின்னிங் வீல் மாதிரி சுற்றும். இது வந்து இப்படி இருக்கும். இப்போ போய் அட்டாக் பண்ண பாருங்க. இப்போ அட்டாக் ஆகும். M1 கொஞ்சம் ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபர் இப்படி தான் இருக்கும். மூணாவது வால் எப்படிமா இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிடுவீங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிடுவீங்க. ரெண்டாவதோட கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிடுவீங்க. அழகாக இப்படி போகலாம். நான் ஃபோர்த்து பவர் எப்படி இருக்குன்னா வச்சு இப்படி அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி அழகா இருக்கும். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் அவாய்ட் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த பார் 3 தடவை ஃபுல் ஆகணும். இல்லை 4 தடவையோ 3 தடவையும் தெரியல. 4 தடவையோ இதுதான் ஃபுல் ஆகணும். இப்போ கட்டிப்போம். அட்டே போடுறோம். இப்போ பார் ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கணும். டிரான்ஸ்ஃபார்ம் கெத்தாக இருக்கு. இது இல்லைன்னா 9 வால் இருக்கு. இது இல்லைன்னா இது வால் இருக்கு. கெத்தாக இருக்கே. சூர்யா தான் இருக்கு. ஏன்னா ஓடும்போது ஒரு ஸ்லோவாக நான் பைலட் ஹெல்மெட் போடுவேன். பைலட் ஹெல்மெட் கண்டிப்பாக வாங்கிடுங்க. சரி ஃபர்ஸ்டாக போய் 2 ஃபிங்கர் 2 இதையும் கொடு. இப்போ M1 கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். எப்படி இருக்கு, எத்தா இருக்கே. அங்கே போது 2 பட்டத்துக்கே 2000 போகுது. இப்போ ஃபுல் ஃபார்முக்கு எவ்வளோன்னு பார்ப்போம். சுத்துருவோம். அங்கே பாருங்க. அதான் டீரெக்ஸ் அளவுக்கு தான். இல்லை டீரெக்ஸ் தான் இந்த நேரத்துக்கு ஒரு அடி போட்டிருந்தாலும் செத்துருப்பாங்க. அது சாரி கைஸ். இந்த இது இல்லை என்னது ஸ்டேட்ஸ் மேக்ஸ் போடல. இது ஃப்ரெண்ட் ஐடி தானே, ஸ்டேட்ஸ் மேக்ஸ் போடல. இங்கே பாருங்க இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. பைலட் மட்டும் போட்டிருக்கேன் கைஸ். கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஏறுங்க. இந்த மாதிரி நெருப்பு வேகத்துக்கு போகலாம். நெருப்பு மாதிரி போகலாம். நெருப்பு அவ்வளோதான். நெருப்பு கைஸ். நீங்கள் நெருப்பாக மாறிடுங்க. அடுத்தது பவரை டெஸ்ட் பண்ண பாருங்க. பவரை டெஸ்ட் பண்ண இந்த பாஸை ட்ரை பண்ணி பார்ப்போமா. பாஸை ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே பாஸ் இருப்பாங்க. பாஸா அவன் பேர் என்னமோட டான்ஸ் வானா. ஒன்றும் இல்லையா. ஒன்ஸ் பண்ண ஊற்றி விடுண்ணா. 10 நிமிஷம். சரி வாங்க நம்ம MPCDயே ட்ரை பண்ணுவோம். செத்து வேணும். சரி டேம் ஃப்ரூட்டாக இருக்கு. அதுவும் இல்லாமல் இது ரைடு வேறு போகலாம். இங்கே பாருங்க இவ்வளோதான். ஜம்ப்லேயே இங்கே வந்துட்டு வாங்க. M1 நல்லா இருக்கு. M1 சூப்பராக இருக்கு. அல்டிமேட்டாக இருக்கு. இது கிரைண்டிங் எல்லாம் பண்ணலாம். கிரைண்டிங்கு சூப்பர். இது எதுவுமே பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம். இதை முடிச்சு. இப்போ இது எப்படி இருக்கு பாப்பா. இது என்னது இது. அது வருது. எப்படி இருக்கு பாரு. டேம் இடத்த போற பாலா வருது. டேம் ஃபுட்டு சத்தியமா டேமு. செத்துருவான் போட்டா. பாரு இதுவும் நல்லாதான் இருக்கு. இதுவும் நல்லது. எப்படி வைக்காத இப்படி இருக்கு.
வா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. டேம் ஃப்ரூட்டு. வா, அப்படியே ஸ்பின்ன போட்டு முடிச்சிடும். இட்ஸுனே ஃப்ரூட்னா பாயிலிங்க வரல. தம்பி கிட்ஸுன்னு தான் வாங்கியிருக்கான்ப்பா என் ஃப்ரெண்டு. நல்லதான் பிஸ்கெட் வாங்கல. சரி, என்னது என்ன லைட் லைட் லைட். ஓகே லைட். இது ஸ்பின்ல வந்துச்சு கைஸ். கிட்ஸுன்னு அடிச்சில ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அவனோட தான். வா, பைலட்டுக்கு மட்டும் தான் துடிக்கும். இங்க வரும் இருக்காங்க. லைட் இல்ல தேங்க்ஸ். லைட் இது தேங்க்ஸ். பிரிட்ஜ் தான் அசால்ட்டா தான் இல்லாம வர்ற. ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலன்னா அது வேஸ்ட் தான் கைஸ். இது சும்மா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலனாலும் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போறான். அம்மா இந்த அனிமேஷன் நல்லா இருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு இங்க பாரு ஃபாஸ்டா வந்து பாரு. எவ்வளவு நிக்க முடியாது. ஐயோ வேஸ்ட். நல்ல வேலை ஃப்ரெண்டு கேம் விட்டு போயிட்டான். கேம் விட்டு லிஃப்ட் ஆயிட்டான். இந்த மாதிரி இந்த கேமே ஆட மாட்டான். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தான். அவன் மட்டும் நான் என்ன சொல்லியிருந்தேன், நீ மட்டும் கேம் விளாண்டினா எனக்கு டைகர் என்னோட ட்ரீம் டைகர், அவனோட ட்ரீம் வந்து எனக்கு மட்டும் கிட்ஸும் விழுந்துச்சுன்னு வச்சுக்கேன். எனக்கு மட்டும் டைகர் விழுந்துச்சுன்னு வச்சுக்கேன். வா, நம்ம 2 பேரும் ரேஸ் வைக்கிறோம். நானும் பைலட் மட்டும் டைகர் வச்சுப்பேன். நீ வந்து கிட்ஸும் பைலட் மட்டும் வச்சுக்கணும். இந்த ஃபாஸ்ட்டுக்கு தான் அவன் விளாண்டுருந்தானா செத்துருப்பேன். சத்தியமா என்னால பிரிட்ஜ் தாண்டி இருக்க முடியாது. பாரு என்ன ஃபாஸ்ட் மட்டும் போறேன். இங்க வேற சொல்லு போறான். பறகுறான். இங்க பேர் பறகுறான். ஸ்கெட்சும் போட்டு போறான். வா, இது தண்ணியில நடக்க முடியும்னு சொன்னேன் என் ஃப்ரெண்டு. ஆனா என்ன கிலோ வந்துடும். ஓகே ஓகே. ஐயோ ஆனா ஸ்டீவெண்டுக்கு, கிரேண்டிங்க்கு, பவருக்கு எல்லாத்துக்கும் திணிக்கிறான். டிவிபிக்கு செத்துருவானுவோ. நம்ம ஒரு பிவிபி பண்ணி பார்ப்போமா? சொன்னா கெத்தான் இருக்கு. இது கேலக்ஸி கிட்ஸ்னா இதுக்குதான் விட்டானு. கிட்ஸ்னா பாரு இப்படி போகுது பாரு. இவ்வளோ அழகா போகுது பாரு. இவ்வளோ அழகா இருக்கு பாரு. கிட்ஸ்னா அழகுடா பாரு. இப்படி அழகு இப்படி இருக்கான் பாரு. தெரியாம விட்டனா அவ்வளவுதான் அப்படி பறப்பான். கேட்பேன் பிவிபி. ஆனா அது எனக்கு பாரத்ல ஒண்ணு பிவிபி கேட்பேன். பிவிபி நீ வேண்டி கேட்பான். கொஞ்சம் நல்ல பிள்ளை தான். பிவிபி கேட்பான். பிவிபி பிவிபி கட்டுது. ஏதாச்சும் ஸ்குவாடு வந்துருக்கா? இந்த சொல்லுங்க பாரு பாரு பாரு. என்னன்றியா பிவிபி பாருங்க. நான் பயப்படுறாங்க எல்லாம். கிட்ஸ்னா பயலுங்க ஒரு பயப்படுறாங்க எல்லாம். வாங்கடா எவ்வளோனாச்சும் பிவிபி வாங்கடா. டேய் இப்படி பயப்படுறாங்கோ. கிட்ஸ்னா அவ்வளோ பெரிய பிள்ளைய இல்லடா தான் போல. பாரு இங்க பாரு எப்படி போடுறான் பாரு. எப்படி விடுறான் பாரு. இப்படி விடுறான் பாரு. பிவி பிளான் முடியாது. பார்த்து பண்ணிக்கிறேன். இப்ப 2 டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டேன். தம்பி யார் வரீங்க? ஐட்டிக்கு வாங்கடா. டே என்னடா டே தம்பி என்ன நீங்க பண்றீங்க? பாப்பா விட
டியூடு டியூடு டியூடு. டேம் வரியா போயிட்டு வந்துட்டான்டா வந்துட்டான்டா வந்துட்டான்டா. முடிஞ்சா பிடிச்சிக்கோ பிடிச்சா பிடிச்சிக்கோ முடிஞ்சா 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 பிடிச்சிக்கோ. சத்தியமா எனக்கு மேக்ஸ் இல்லடி. ஏடிதான் கிச்சன் பொழந்த போண்டவன. இவனுக்கு ஸ்டேட்ஸ் ஒண்ணு வேறடா. ஐயா இருந்தா உசுரே இருக்கு. ஆனா சரியான அல்டிமேட் எவ்வளவு நிக்க முடியாது. மாத்த முடியாது. இல்லையா ஆனா எனக்கு அந்த அளவுக்கு தான் பிடிக்கல. சும்மா ஆக்ஷன் தான் போட்டு வெடிக்குவாங்க. இது எனக்கு பிடிக்கவே இல்லை. சத்தியமா பிடிக்கல. வேஸ்ட். ஆனா இப்ப நல்லா விழுந்துச்சுன்னா பாத்துட்டு எனக்கு பிடிக்கல. விட்டுருங்க. சத்தியமா பிடிக்கவே இல்லை. நான் எதுக்குமா நல்லா இருக்குன்னு சொன்னேன். எனக்கு பிடிக்காது. நான் உங்களுக்கு இப்படிதான் வாங்கிக்கோங்க. அது இஷ்டம் இல்லை. உங்க இஷ்டம். ஆனா இந்த மூவ் ஸ்பெஷல் அட்டாக் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் அட்டாக் மாதிரி இருக்கு. பாரு நிக்கும் போஸ்ட் கெத்தா இருக்குங்க. சூர்யா இருக்கு பாருங்க. ஓடு போடுறான்டாடி ஓடு போடுறான்டா. சரி அதோடைய நல்லாதான் இல்ல. வேஸ்டா சொல்லுவாங்க. இவ்வளவு காசு கொடுக்குறதுதான் வேஸ்ட் தான். எதுக்குமா கெத்தாரு? என்ன வேணும் பாஸ்ட வட்டில இங்க பாத்திரம் கொடுக்கண்டா. ஆனா பாஸ்ட் மட்டும் எப்பதான் வந்தாலும் வாய்ப்பே இல்லை தெரியுமா. நான் குடுக்குற மூமெண்ட்டுக்கு தான் வாய்ப்பே இல்லை. எப்பனாலும் நிக்க முடியாது. இப்படி ஆனா பாஸ்டுக்கு சத்தியமா பிடிச்சிருந்தாண்டா. பாஸ்டுக்கு தான் போதைக்க நானா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்டா. சால்ட் எடுத்துடா. செத்து போடும். சூப்பரா இருக்கு. கிச்சுனே நல்லதான் இருக்கு. உங்களுக்கு இந்த பவர் பிடிச்சிருந்தா நீங்க வாங்கிக்கோங்க. எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனா காசு யூஸ் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மளாலதான் இது 100 மேட்ச் தான் போட முடியாது. நம்மதான் அதான் போட முடியாது. நம்ம சும்மா நடுவோம். நம்மளாலதான் வந்து எடுக்க முடியாது. உங்களால எடுக்க முடியுதுன்னு எடுத்துவாங்க. ஆனா வந்து எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சும்மா டம்மி பையன். சென்னைதான் யாரும் நல்ல ஃபுட்டோட அப்படின்றாங்க. நானும் டைகர் ஃப்ரெண்டு ஓசில விட்டாங்க. அதுவே வச்சு ஓடினேன். ஓகே நான் போய் ஓகே போய் பாஸ் அடிக்கிறேன். பாஸ் எவ்வளவு ஃபாஸ்ட் அடிக்கிறான்னு பாப்போம். சரியான ஃப்ரூட்டு.
வா அப்படிதான் சொல்ல மாட்டேன். எப்பயுமே நம்ம டைகர்னா பயிலுங்களேன். ஆனா ரன்னர்னா இவன் தான்டா. அதுவும் பைலட் ஹெல்மெட் இதுதான் வச்சிருந்தாலும் செத்துட்டானுவோ. மூட்டி திருச்சு விடுவான். நான் அன்னைக்கு அடிக்கிறேன். இப்ப நான் ஒண்ணு இல்ல, அதுவே ஒரு ஓடுறான். ஆனா நம்ம தான் ரன்னர் கிடையாது, நம்ம தான் இது ரஷர். அதனாலதான் டைகர் எடுப்பேன். டைகர் தான் சும்மா கெத்தா நடுவான். என்னது ரொம்ப பாத்தீங்களா நீங்க? அந்த இடத்து தொடும் போது நான் பாரு ஸ்கிரீன்ல சுத்துறேன். அது பாரு பஸ் பாரு. யாரும் அடிக்கிறாங்க. பாய் கைஸ்.